எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் செய்ய போறது ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ஐட்டம் தான். பேர் வந்துட்டு பழம் நிறச்சது. இது வந்துட்டு ஒரு மலபார் ஸ்பெஷல் ஸ்நாக் தான். ரொம்ப ஈஸியா பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்றேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் ரைசின்ஸ். கேஷ்யூ நட் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு நெய். நான் வந்துட்டு நெய் இங்கே கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு குக் பண்ணும்போது தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய். ஏலக்காய் வந்து நல்ல ஸ்மெல்லுக்காக ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இனிப்புக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கு. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு மைதா மாவு தான் எடுத்துருக்கு 1/4 கப்பு. 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கு. அதே மாதிரி 1 பிஞ்ச் மஞ்சத்தூளும் போட்டிருக்கு. அது போட்டு நம்ம இது ஒரு திக்கான பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கணும். ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, தோசைக்கு பண்ணுற மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டியான ஒரு பேட்டர் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம செய்யும்போது சொல்லிகிட்டே செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நேந்திரப்பழம் எடுத்து வச்சிருக்கு. நேந்திரப்பழம் தான் எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பழுத்த பழம் எடுக்காதீங்க, ரொம்ப பழுக்காத்த பழமும் எடுக்காதீங்க. ஸ்வீட்டாக இருக்கிற அளவாக பழுத்த பழம் நேந்திரப்பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய்க்கு இதே மாதிரி 5 பழம் வரைக்கும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கு. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டா அந்த கட் பண்ணி வச்ச கேஷ்யூ ரைசின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கேஷ்யூ போட்டுட்டு அது ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு திராட்சை போட்டு கொடுத்துக்கலாம். அது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அடுத்ததான் நம்ம வந்துட்டு தேங்காயும் போட்டு கொடுத்துடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் அந்த நெய்யில் ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியது இல்லை. அது வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணணும் அப்படின்னா அப்படியும் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் வர ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்ச அந்த சர்க்கரை, அந்த ஏலக்காய் ரெண்டுமே சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா சார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஆற வச்சுக்கலாம். அது அங்கே ஆறட்டும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃபில்லிங் வந்து இந்த பழத்துக்குள்ளே ஃபில் பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்கிறேன். கீழே பாருங்கள் 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு கத்தி வந்து உள்ளே இதே மாதிரி முக்கால்வாசி உள்ளே இறக்கிக்கோங்க. உள்ளே இறக்கி இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் ஆகக்கூடாது, கீழேயும் கட் ஆகக்கூடாது, மேலேயும் கட் ஆகக்கூடாது, அதே மாதிரி பேக் சைடிலும் கட் ஆகக்கூடாது. கவனமாக கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி மெதுவாக பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனாக இல்லை குட்டியாக கத்தியாக ஏதோ ஒன்று எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த பழத்தோட சீடு இருக்கு இல்லைங்களா, கொட்டை, அதுவும் அது கூட கொஞ்சம் பழமும் சேர்த்து இதே மாதிரி தோண்டி வெளியே எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம அந்த ஃபில்லிங் இதுக்குள்ளே நிறைக்க போகிறேன். நிறைக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் வேணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம அந்த தேங்காவோட அந்த ஃபில்லிங் உள்ளே போகும். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கேப் நான் இதுக்குள்ளே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபில்லிங் வந்து அந்த ஸ்பூனில் மெதுவாக நரைச்சிடலாம். ஃபில்லிங் நரைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அமர்த்தக்கூடாது. அந்த பழம் வந்து பேக் சைடு வந்து கட் ஆகக்கூடாது. மெதுவாக கை வச்சுட்டு ஒரு விரல் வச்சு இதே மாதிரி அமர்த்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இனிப்பு வந்து நான் இதுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கு. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கு. வேணா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா. பாருங்க, ஃபில்லிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்த தோல் ஏன் உரிக்கலை, தோலோட சேர்த்து தான் இந்த அக்கா ஃப்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நான் இப்போ தோல் உரிச்சிக்கலாம். தோல் உரிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்தலாம். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு சேஃபாக இல்லை. சில டைம் வந்து நம்ம அந்த பழத்துக்கு மேலே கை வச்சு ரொம்ப அமர்த்திடுவாங்க. அதே மாதிரி சில டைம் வந்து கட்டாகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதே மாதிரி தோலோடு சேர்த்து ஃபில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதுக்கு தான் இப்படி பண்ணேன். இப்போ வந்து மெதுவாக அந்த தோல் உரிச்சுக்கோங்க. தோல் உரிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே ஃபில்லாக இருக்குது. கரெக்டான அந்த ஷேப்பில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அப்போவே ரெடி பண்ணி வச்ச அந்த மைதாவோட மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வச்சுட்டு இந்த ஓப்பன் ஏரியா வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி ஸ்பூனில் எடுத்துட்டு இதுக்கு மேலே ஊற்றும் போது அந்த ஸ்பூன் வந்து அதுக்கு மேலே டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே டச் ஆயிடுச்சுன்னா அது அந்த இருக்கிற தேங்காயோட அந்த மாவு வந்து ஸ்பூனு கொட்டி வெளியே வந்துடும். ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாவு வந்து அந்த பழத்துக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஓப்பனாக இருக்கிற ஏரியா க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மாவு. மிச்ச பழம் வந்து பழமாக தான் இருக்குது, மாவு எதுவுமே கோட் ஆகலை. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் ஆயில் ஊற்றிடலாம், இல்லை நெய் கூட ஊற்றிடலாம். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறது வந்து நெய்யில் தான். நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முடிஞ்சால் நெய்யில் பண்ணிக்கோங்க, இல்லை இருந்தால் ஆயில் கூட பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 3 பழம் ஃப்ரை பண்ணியிருக்கு. மேலே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி இருக்கு. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம லோ ஃப்ளேம் தான், மிதமான சூடு தான் யூஸ் பண்ணணும். இந்த பழம் வந்துட்டு வேகணும், கொஞ்சம் டைம் ஆகும். இதே மாதிரி கொஞ்சமாக திருப்பி எல்லா சைடும் திருப்பி போட்டு எல்லா சைடுமே ஃப்ரை ஆகணும். ஆனால் இது வந்து கரிஞ்சு போகக்கூடாது, பேர்ன் ஆகக்கூடாது. அதே மாதிரி நல்லா வேகவும் வேணும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் பொறுமையாக நின்று மெதுவாக இதே மாதிரி வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பழம் நிறச்சது வந்து ரெடியாக இருக்குது. மேலே வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டான அந்த வெந்த பழம், அதுக்குள்ளே வந்து ஸ்வீட்டான ஃபில்லிங். ரொம்ப டேஸ்டியான இந்த மலபார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.